ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோர் அபவுட் பெட்ஸ். நீங்களாம் டாபிக் நீங்கள் தமிழ்லேயே பார்த்து வந்துருக்கீங்க. ப்ரீடிங் பாக்ஸை மாற்றுறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ண போகிறேன். இதுக்கெலாம் ஒரு வீடியோவாடா, ப்ரீடிங் பாக்ஸ் மாற்றுறதுக்கெலாம் ஒரு வீடியோடா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த வீடியோ கேட்டிருக்காரு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த சேனல் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான் ரன் ஆகுது. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வித்தின் வீக்குள்ளே வரும். உங்களுக்கு பண்ணுற கமெண்ட்டுக்கு அதிகமாக லைக் வந்துச்சு அந்த வீடியோ ஃபஸ்ட் எடுத்து பண்ணுவேன். ஓகே, வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நில்லுங்க, அதுக்கு முன்னாடி ஹலோ நண்பா, என் வீடியோஸும் நான் சேனலும் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தினம் போகிற 1 மணிக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் பண்ணலன்னா வேறு யார் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைப் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு உங்களோட ஆட்ஸ், பிராண்ட் இன்டிகிரேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சின்னா அதுக்கான ஒரு ஷார்ட் ஏவி வருது, போய் பார்த்துட்டு வாங்க. ஹே நண்பா, நம்ம சேனலுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணணும்னு நினச்சா, இல்லை உங்களோட ஆட்ஸ், உங்களோட பிராண்ட் இன்டிகிரேஷன், பிராண்ட் ப்ரொமோஷன் எதாவது பண்ணணும்னு நினச்சா அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அப்படி இல்லாமல் மற்ற வேறு ஏதாவது பொருளை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும், நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான இது எங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பக்காவாக மிஸ் பண்ணாமல் யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்காக ஃபஸ்ட்டு வீடியோ காத்துட்ருக்கு ரெடியாக. ஓகே, உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு புரியுது. எங்கடா வீடியோ தவிர மற்றதெல்லாம் அதிகமாக வருதுன்னு. இல்லைங்க, இது நாங்கள் போட்டு தான் ஆகணும், அதனால தான் போடுறோம். ஓகே, உங்களுக்கு விருப்பம் தான் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு மேலே டிலே பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த மாற்றுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இதில் ஈஸியான வழி யார் வேணால் பண்ணலாம். இதை பெரிய கார்பெண்டர் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் தேவையில்ல. ஈஸியாக ஒரு சின்ன பசங்கள்லேருந்து யார் வேணால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்ல மெத்தடு. பாக்ஸ் கீழே ஊந்துருமா, இல்லைனா அந்த ஆணி ஏதாவது பிடிக்குமா, அந்த மாதிரிலாம் கவலையே இல்லை. பாருங்கள், இதுதான் நம்ம மாட்ட போகிற பாக்ஸு. காக்டெயில் பாக்ஸும் மாட்டி காமிச்சிருக்கேன், பிஞ்சஸ் பாக்ஸும் மாட்டி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வச்சு பார்த்துக்கிறேன். இது டோர் இருக்குது, சில பேருக்கு டோர் இல்லாதது. இப்போ சைனா கேஜில் நான் மாட்டி காமிக்கிறேன். அதனால் உங்களுக்கு டோரு இருக்கிறது தான் மேக்ஸிமம் வரும். இப்போ புதுசாக வாங்கினீங்கன்னா டோர் இருக்கிறது தான் வரும். டோர் இல்லாததும் நிறைய பேர் விற்கிறாங்க, அது வாங்காதீங்க. டோர் இருக்கிறதே கேட்டு வாங்குங்க. நீங்கள் டோர் இல்லாதது வாங்கினீங்கன்னா நீங்கள் அந்த கம்பியெல்லாம் வெட்ட வேண்டியது வரும். இல்லைனா பெரிய கேஜாக வாங்கிக்குவாங்க. இப்போ நான் 3x2x2 கொடுத்துருக்கேன் என்னோடய காக்டெயிலுக்கு. அதுவே பெஸ்ட்டு தான். இதுலேயே உள்ளே கூட வைக்கலாம் நான் ப்ரீடிங் பாக்ஸ். ஆனால் நான் வெளியே தான் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வெளியே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் மாட்டிடலாம் ப்ரீடிங் பாக்ஸை. இப்போ எப்படிடா நீ இதை மாட்ட போகிற, மார்க் பண்ணியிருக்கே, ஏதாவது கிளாம்ப் யூஸ் பண்ண போறியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாம்ப்பு ஒன்றும் இல்லைங்க. இதுதான் டோரு. பார்த்துக்கோங்க, நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு மிடில் சைஸான ஒரு ஆணி. ரொம்ப ஒல்லியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் ஆணி. பாருங்கள், தெரியுதான்னு தெரில, பாருங்கள். இப்போ தெரியும். இந்த ஆணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, நம்ம மார்க் பண்ண இடத்துல அழகாக அடிச்சுக்கோங்க. இதை வச்சு எப்படா மாட்டுவேன், இதை வச்சு மாட்டினா நிற்குமாடா அப்படிலாம் உங்களுக்கு டவுட்டே வேணாம். கண்டிப்பாக இந்த மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியான மெத்தடு. அதுக்காக நம்ம சேனலில் எப்போயுமே ஈஸியான ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட் தான் ஷேர் பண்ணணும்னு நான் நினைப்பேன். அதுக்காக தான், அப்போ தான் எல்லோரும் யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி ஆணியை அடிச்சுட்டு அந்த ஆணியை யூ மாதிரி மடக்குங்க. ஒன்று உங்களுக்கு சுற்றியில் மடக்க தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுற்றியில் மடக்குங்க. இல்லைனா ஏதாச்சும் ஒரு கட்டிங் பிளேயர் இல்லைனா நோஸ் பிளேயர் வச்சு மடக்குங்க. இது ஈஸியாக, ரொம்ப அதிகமான டூல்ஸ்லாம் தேவைப்படாது. ஒரு ஆணியும் ஒரு சுற்றி இருந்தால் போதும், நீங்கள் ப்ரீடிங் பாக்ஸ் மாட்டிடலாம். நான் இப்போ கொஞ்சம் கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல பிடிக்கிறதுக்காக. இதை இப்படி மடக்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா எனக்கு அப்படியே மடக்க தெரியும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் மடக்கிக்கலாம். எனக்கு கட்டிங் பிளேட் வச்சா கொஞ்சம் வாட்டமாக இருந்துச்சு, அதனால் அப்படி வச்சு நான் பண்ணுறேன். ஓகே, இதனால் என்னடா இது இப்படி, ஓகே நீ சைனா கேஜில் சொல்லிட்ட அப்படின்னா நார்மல் கேஜிலும் இதே மெத்தட் வச்சு நீங்கள் மாட்டலாம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓட்டை போட்டுட்டு ஏதாச்சும் உட்டு வச்சு மாட்டலாம். வலையில் மாட்டுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஏதாச்சும் கட்டையை அந்த இடத்துல அடிச்சுட்டு அதில் இதை மாட்டலாம், ஆணி அடித்து. அந்த மாதிரி பண்ணிங்க. ஏன்னா வலை இப்போ வர வலைலாம் நீங்கள் வீக்கான வலை வாங்கிங்கன்னா ரொம்ப லோட் ஆகும். ஆனால் இப்போ சைனா கேஜில் தாராளமாக மாட்டலாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி. எத்தனை வருஷம் வேணால் நீங்கள் இதே மெத்தட் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இது சும்மா நம்ம காக்டெயில் கேஜு. அதுக்கு ஒரே ஒரு பேர் தான், இன்னும் ப்ரீடிங் உடலை. உங்களுக்காக தான் எடுத்து மாட்டி காமிக்கிறேன். இன்னும் நான் மொட்டை மாலையே வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் மொட்டை மாலை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம மாட்டுறோம். டோருக்கு நேராக மாட்டுங்க. அந்த ஸ்டிக்கு நேராக இருக்கணும். அந்த ஹோல் ஸ்டிக்கு நேராக இல்லைனா கொஞ்சம் கிராஸாக இருக்கணும். காக்டெயில் எப்போயுமே நடந்து போய் குதிச்சுட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். பார்த்துக்கோங்க இந்த பொசிஷனு. பாருங்கள், இப்போ காட்டுறேன் வாங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த டோர் தெரியுதா உங்களுக்கு தெரில. வாங்க மேல் பக்கமாக போய் காட்டுறேன். இப்போ
பாருங்கள் நம்ம அடித்த ஆணி வந்து இங்கே தான் இருக்குது. இதுதான் நம்ம காக்டெயில் பேரு. இன்னும் ப்ரீடிங் ஏஜ் வரல. பாருங்கள் இப்போ வந்து இங்கே வந்து கரெக்டாக அந்த ஸ்ட்ராங்கான அந்த கம்பியில் போய் லேண்ட் ஆகிடுச்சு உங்கள் ஆணி. இந்த ப்ரீடிங் பாக்ஸ் விழுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே ஆகாது. உள்ளே பாருங்கள், உள்ளே வரைக்கும் போய் மாட்டுக்குச்சு. அந்த டோர் தெரியுதா, அந்த டோருக்கு நேராக நம்ம வந்து அந்த ஹோல் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நான் ப்ரீடிங் விடாதனால டோர் மூடி வச்சுருக்கேன். ப்ரீடிங் விடும்போது டோரை திறந்துட்டு நீங்கள் அப்படியே இதை மாட்டிடலாம். டோர்லாம் கைட்டு மாடா கேட்டிங்கன்னா டோர்லாம் கைட்ட வேணாம், நீங்கள் அப்படியே மாட்டலாம். இது வந்து சைனா கேஜ். நார்மல் கேஜ்லேயும் இதே மாதிரி தான் மாட்டணும். நீங்கள் வலை வந்து ஸ்ட்ராங்கான வலை இருந்துச்சுன்னா அப்படியே மாட்டிடலாம். இல்லைனா ஏதாச்சும் ஒரு உட்டு சப்போர்ட் வச்சு மாட்டலாம். அதாவது கட்டையோட சப்போர்ட் வச்சு மாட்டலாம். பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு. அந்த காக்டெயில் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டு குதிச்சுட்டு அந்த ஓட்டக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதுலேயே ஒரு கட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த கட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி அந்த கட்டை உங்களுக்கு தேவைப்படாது. நான் இந்த நார்மல் பெச்சே வச்சுருக்கேன். அதுவே அப்படி இல்லைனா பாருங்கள், இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோலில் கரெக்டாக உங்கள் காக்டெயில் வந்து கட்டை மூலிமா போகணும். இந்த கட்டை மூலிமா போயிட்டு குதிச்சுட்டு காக்டெயில் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காக்டெயிலும் சேஃபாக ஃபீல் பண்ணோம். இந்த இடம் வந்து நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு அது ஃபீல் பண்ணி சீக்கிரமாக முட்டைக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. யூஸ்வலி எதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் ப்ரீடிங் பாக்ஸ் கொடுக்குறாங்கன்னா பேர்ட்ஸ் மோஸ்ட்லி லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணி போய் எக்லே பண்ணோம், அதுக்காக தான். ஆனால் ரைட் சைட்லையும் எங்கே வச்சாலும் எக்லே பண்ணோம். அதனால் ரைட் சைடில் வச்சா எனக்கு ப்ராப்ளம் வருமாடா அப்படிலாம் கேட்காதீங்க. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் வராது. இங்கே 3x2x2 நான் இப்போ கொடுத்துருக்கேன் என்னோடய ஒரு காக்டெயில் பேருக்கு. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய சைஸ்னால் இதுவாகவே இருக்கட்டும். குட்டியான சைஸு என்னால் இன்னும் கொஞ்சம் குட்டியாக கொடுக்கணுன்னா 2x2x2 இது கொடுங்க. அதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டான சைஸாக இருக்கும் காக்டெயிலுக்குலாம். இது வந்து டேம்டு காக்டெயில் தான். இதோட ட்ரைனிங் வீடியோலாம் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது வந்து நம்மளே ஹேண்ட் ஃபிட் பண்ணி வளர்த்தது. நம்மக்கிட்ட ரொம்ப பாசமாக பழகுது. இன்னும் ப்ரீடிங் ஏஜ் வரல. நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபின்ச்சஸ் இல்லைனா பஜ்ஜீஸ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அது உங்கள் விருப்பம் தான். நான் வந்து இதை ஃபின்ச்சஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறேன், தாராளமாக இருக்கட்டும் சொல்லிட்டு. இதையும் அழகாக அப்படியே மாட்டலாம், அதே பொசிஷனாக. ஆனால் இது வந்து மேலே ஆணி அடிக்கக்கூடாது. இதுக்கு வந்து சைடில் ஆணி அடிக்கிறோம். உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரில, பாருங்கள். இப்போ வந்து இந்த ப்ரீடிங் பாக்ஸ் வந்து நான் ஃப்ரண்ட்டில் ஆணி வச்சுருக்கேன். டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணுங்கள். அதில் வந்து நான் மேலே அடிச்சிருந்த ஆணி இதில் வந்து ஃப்ரண்ட்டில் அடிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சின்ன பாக்ஸ் தான், அதனால் சப்போர்ட் ஃப்ரண்ட்லேயே நிற்கும். ஆனால் அது மேலேருந்து வந்து அடிக்கணும். இதுக்கும் அதே மாதிரி தான் குதிச்சு போயிட்டு எக்லே பண்ணுற மாதிரி இருக்கணும். பேர்ட்ஸ் எப்போயுமே கொஞ்சம் குதிச்சு போய் எக்லே பண்ணிச்சுன்னா அந்த இடத்துக்கு கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணும். பாருங்கள், அந்த கட்டைக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் அந்த ஹோல் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ பாருங்கள், தெரியுதா? இது வந்து நம்ம டேம்டு காக்டெயில் தான். நம்ம வீடியோ எப்போ எடுத்தாலும் இந்த மாதிரி தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பார். அவரை கண்டுக்காதீங்க. இப்போ பாருங்கள், அந்த ஆணி வந்து அதில் போய் அழகாக உட்காந்துடுச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது எதுவுமே ஆகாது. உங்கள் ப்ரீடிங் பாக்ஸ் நல்லா வந்து நிறைய வருஷம் இது ஸ்ட்ராங்காக தான் நிற்கும். அதனால் ஒருமே பயப்படாதீங்க. ஒரு வித டேமேஜும் வராது. ப்ரீடிங் பாக்ஸும் எதுவுமே ஆகாது. அது விழுமா, என்னடா இது ஆணி பிடிங்கிட்டா ப்ரீடிங் பாக்ஸ் கீழே ஊந்துருமேடா அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறது புரியுது. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீலிங்ஸை வந்து என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு ரிசல்ட்டு அது எல்லாத்தையும். எனக்கும் கொஞ்சம் நம்மளோட வீடியோ பார்த்து நிறைய பேர் யூஸ் இருக்காங்க அப்படின்னு எனக்கு புரிய வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஹலோ நண்பா, நான் போடுற வீடியோஸும் என் சேனலும் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சினா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.